2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுக்கு வந்துடுச்சு. பட் ஹாலிவுட் சைட்ல இருந்து அதிகமா எந்த ஒரு படமும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணல. பட் அந்த மொத்தமா மாத்தின படம் தான் F1. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்த்தரலாம். இந்த படத்தோட அல்டிமேட் பாசிட்டிவ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஜோசப் கொசின்ஸ்கி அண்ட் கால்டியோ மிரண்டா. வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட டேரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் தான். ஏன்னா எந்த ஒரு படத்துலையும் டேரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் ஒன்னா இருந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை கரெக்டாக இன்புட் பண்ணால் ஆடியன்ஸ்லாம் நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நமக்கு தெளிவாக புரிஞ்சிட்டோம். அது ஈஸியாக நமக்கு கனெக்டாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு காம்போ, இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு F1 படம் பார்க்கும்போது தெளிவாக நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்குறாங்கன்னு. ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஃப்ரேமில் எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே ஃபிக்ஸ்டாக இருக்கவே இருக்காது. ஒரு சில ஃப்ரேமில் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஃபிக்ஸ்டாக இருக்கவே இருக்காது. கேமரா டில்ட் ஆகிட்டே இருக்கும், டில்ட்டாகவும் ரொட்டேட் ஆகும், அப்பாவும் டவுனாகவும் ஒரு ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். கேமராவும் பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு சீட்டில் ஃபிக்ஸ்டாக ஒரு ஃப்ரேமை பார்க்கவே மாட்டோம். நாமளும் தேட்டரில் ஒரே சீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்மளோட விஷன் எங்கெங்கேயோ போகும். சம்டைம்ஸ் தலையை சுற்றிருச்சிங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அட்டாஸாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்புட்டை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செதுக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்தீங்கன்னா அது நம்மளால விஷன் மூலியமாக நம்மளால அது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். அடுத்தது நம்மளோட பிராண்ட் பிட். தலைவன் என்ன வயசாகுது, 61 வயசாகுதுங்க, சொன்னதான் தெரியும். பட் எந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ தலைவன் கேஷுவலாக செம்ம ஸ்டைலிஷாக கொடுத்துருக்கிறாரு. இவர் வர சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங்காக ஒரு உங்க முகத்திலேயே ஒரு ஸ்மைலியோட செம்மையாக நடிச்சிருக்கிறாரு. பிராண்ட் பிட்டை தவிர இந்த படத்தில் வேற யார் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் பிராண்ட் பிட் நடிச்சதுனால இந்த படம் செம்ம எங்கேஜிங்காக போகுது. மனுஷன் செம்ம ஸ்டைலிஷாக காமிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஃப்ரேமையும், அது பார்க்க சூப்பராக இருக்கு. அண்டு பிராண்ட் பிட்டு நெக்ஸ்ட்டு கேரி கார்டன் அவங்களோட பேர், பிராண்ட் பிட்டும் கேரி கார்டனோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக இருக்கு. அவங்களோட ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் குட்டி குட்டி அங்கங்கே இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நம்ம பிராண்ட் பிட்டுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற நம்மளோட டேம்சன், அவரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிறாரு. அவரோட ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இவங்க பிராண்ட் பிட்டும் டேம்சனோட இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு குட்டி குட்டி ஈகோ கிளாஷ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேசஸை பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்டை பற்றி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் பிராண்ட் பிட், கேரி கார்டன், டேம்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு எங்கேஜிங்காக ஒரு ஈகோ கிளாஷ் இவங்களுக்குள்ள எப்பயுமே வந்துட்டே இருக்கும் பிராண்ட் பிட்டுக்கும் டேம்சனுக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுது அவங்களோட கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இந்த படத்தில் தமிழ் டப் செம்ம நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நான் தமிழில் தான் பார்த்தேன். தமிழ் டப் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த லிப்சிங்ஸோட நமக்கு ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஒரு ஹாலிவுட் படத்தை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க டப்பிங்லாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னா இந்த படம் வெறும் F1 வெறும் கார் பேஸ் பண்ண ஒரு ரேஸ் வாங்கின மூவி தான். பட் ஜோசப் கொசின்ஸ்கி எந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு என்ஜாயபிளா ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் வெறும் காரேஸ் மட்டும்தான் இல்லாம இந்த படத்துல அங்கங்க சூப்பரான காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன்னா இந்த படத்துல ஃபைட் சீன்லாம் கிடையாது, பட் இந்த கார் டிராமா பேஸ் பண்ண மாதிரி எடுத்ததுனால சூப்பரா இருக்கு. ஸோ எந்த தெரியுமே உங்களால குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு சீனுமே சலுப்பு இல்லாம அடுத்தடுத்து டப்பு 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 டப்புன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க டாப் கியரில். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். இன்னொன்று, இவங்க இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் பண்ணல, ரொம்பவே கிளீனாக லீனியர் ஸ்டோரி எடுத்துகிட்டு போனதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சலுப்பு இல்லாமல் எங்கேஜிங்காக பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மியூசிக் தான். இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு தனி உயிரை நமக்கு தெரியும். ஏன்னா இந்த F1 இந்த கார்லாம் அப்படியே இந்த காரோட ரார் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட நெஞ்சில் வந்துட்டு போகிற மாதிரி பயங்கர ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. இந்த கார் ரார் பண்ணும்போது ஏதோ ஒரு நெஞ்செல்லாம் ஒரு
பதட்டமாகுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கை செதுக்கி இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் ரொம்பவே கஷ்டங்க. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரார் குடுத்து, அது பெர்ஃபெக்ட்டா அந்த இந்த சீனோட அந்த ஃப்ரேம்ஸோட அரேஞ்ச் பண்ணி பண்றதுன்றது ரொம்பவே ரிஸ்கியான டாஸ்க். பட் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணிக்கிறாரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா. அதர்வைஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா எலிவேட் ஆயிருக்கு. பட் இந்த படம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்காது. ரொம்பவே மினிமலான ஒரு ஸ்கோரோட தான் போயிட்டு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எந்த சீனுக்கு என்னென்ன ஸ்கோர் கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. பட் இந்த படத்துல மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல பெருசான மைனஸே இல்லைங்க. ரொம்பவே சூப்பரான படம், ரொம்ப என்ஜாயபிளான படம். பட் இந்த படத்துல மைனஸ்ன்னு நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னா ஒன்னேன்னு சொல்லலாம். என்னன்னா இந்த படத்துல அஃப்கோர்ஸ் F1 டைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரேஸ் பத்தி தான் நம்மளால எடுக்க முடியும். பட் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ரேசிங்கான மூவிங்காவே போயிட்டு இருக்கணும் தவிர ஹீரோ ஹீரோயினிக்கு அதர் ஆக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரியோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் டெப்த்தோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அது செட்டிலாகவே காமிச்சிட்டு மெயின் சப்ஜெக்டிவான ரேஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சலுப்பு எடுக்காது. பட் இந்த படத்துல ஒரு ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரியோ ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரொமான்ஸோ இந்த படத்துல பெருசெல்லாம் அது இருக்காது. சட்டலா இருக்கும். பட் அது ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த படம் ஒரு ரேசியாவே போயிட்டு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு ஒரு சில இடத்துல லேக் ஆகலாம். பட் இந்த படம் எனக்கு பெருசா லேகே எங்கேயுமே அடிக்கல. ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர்ல ஸ்டார்ட் பண்ண படம் 6th கியர்ல பயங்கர ஃபாஸ்டா போயிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படமா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர இந்த படத்துல பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் செதுக்கி இருக்கிறாங்க. இதுதாங்க F1 என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் தர ரிவ்யூ. எனக்கு ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2025லயே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ஹாலிவுட் படமும் பெருசாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. மிஷன் இம்பாசிபிள் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பெரிய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணல. டாம் க்ரூஸ் நடிச்சதெல்லாம் நான் போய் பார்த்தேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் படமாக பார்க்கும்போது எனக்கு 50-50 தான் இருந்துச்சு. பட் ஒரு முழுவிதமா ஒரு படத்தை நான் சூப்பராக ரசிச்சு பார்த்த ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்த படம்னா அது டெஃபினட்டா F1 தாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ஃபிலிம் ஃபீவர் சார்பாக நம்ம எப்பயுமே ரேட்டிங் கொடுக்கணும்னா இந்த படம் 5க்கு நான் தாராளமாக 5 தருவேன். என்னடா இது ஓவரா புகழ்றானே அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட தனிப்பட்ட கருத்தப்படி இந்த படம் சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இந்த படத்தில் குறை சொல்றது பெருசாக ஒன்றுமே இல்லை. எனக்கு எந்த சீன்லையும் போர் அடிக்கிறதுல சீனில் பெருசாக லேக் இல்லை, மியூசிக் சரியில்லாமல் இல்லை, ஒரு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு படம். எந்த இடத்துலையுமே நான் குறை சொல்லவே இல்லை. ஸோ அதனால நான் கண்டிப்பாக இந்த படம் 5/5 தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் டப்பிங்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, படம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ தாராளமாக பார்க்கலாம். டெஃபினட்டா மஸ்ட் வாட்ச் மூவி என்ன கேட்டால் சொல்ல போனால். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு தேட்டரில் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த படம் ஓடிடியில் வந்தால் பார்க்கணும், வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இப்போவே ஒரு நியர்பைல ஒரு ஸ்க்ரீன்லேயோ ஒரு சூப்பரான தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டு வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கிறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவினா அது ஜுராசிக் பார்க் சீரீஸ் தான். பட் அது லாஸ்டா டொமினியன்ல கொஞ்சம் லைட்டா கோட்டை விட்டுருந்தாங்க. பட் அதை இவங்க ரெக்கவர் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பட் ரெக்கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் வந்த ட்ரைலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜுராசிக் பார்க் டச் அங்கங்கே வந்துச்சு. ஸோ நானும் அவரோட காத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த படத்துக்கான ரிவ்யூ நமக்கு சேனல்ல கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து ஜுராசிக் வேர்ல்டு ரிவ்யூல நம்ம பார்க்கலாம்.